வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை செல்வனும் திருடனும். ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான். அவன் எப்படியோ பணம் சேர்த்தான். ஊரிலேயே பெரிய பணக்காரன் ஆகிவிட்டான். ஆனால் அவன் பணக்காரனாக இருந்து என்ன பயன்? பெற்ற தாய் தகப்பனுக்கு கூட ஒரு காசு கொடுக்க மாட்டான். பிள்ளை குட்டிகள் ஆசையாக கேட்கும் அற்ப பொருட்களை கூட வாங்கி கொடுக்க மாட்டான். தன் வயிற்றுக்கே அவன் சரியாக சாப்பிடுவதில்லை. சோற்றை வடித்து பச்சை மிளகாயை கடித்து கொண்டு சாப்பிட்டால் போதும் என்பான். சாம்பார் வைக்க வேண்டுமென்றால் பருப்பு படி ₹1 அல்லவா, ஏன் வீண் செலவு என்று கேட்பான். உறவினர்கள் யாரும் அவனை நாடி வருவதே இல்லை. ஏதாவது உதவி செய்யக்கூடியவனாய் இருந்தால் அல்லவா அவனை தேடி வருவார்கள். அவனுக்கு நண்பர்களே கிடையாது. யாராவது ஆபத்து காலத்தில் வந்து கைமாற்று கேட்டால் கூட கொடுக்க மாட்டான். திரும்ப வசூல் ஆகுமோ ஆகாதோ என்று பயந்து அவன் அந்த வழக்கமே வைத்துக் கொள்ளவில்லை. துன்பத்தை எல்லாம் சொல்லி தொழுது அழுது கேட்டாலும் அவனிடமிருந்து ஒரு சல்லி காசு கூட பெற முடியாது. அந்த பணக்காரன் வீட்டுக்குள் ஒரு நாள் இரவு கொள்ளைக்காரன் ஒருவன் புகுந்தான். நேராக பணக்காரன் படுத்திருந்த அறைக்கு சென்றான். ஒரு கையில் தீவட்டியும் மறு கையில் வெட்டரிவாளும் வைத்திருந்த அந்த கொள்ளைக்காரன் அவனை தட்டி எழுப்பினான். செல்வன் திருடனை கண்டு திடுக்கிட்டான். திருடன் இரும்பு பெட்டி சாவியை கேட்டான். அவன் கொடுக்க மறுத்தான். வெட்டரிவாளால் காலிலும் கையிலும் 2-3 இடங்களில் வெட்டினான் திருடன். வலி தாங்க முடியாமல் பணக்காரன் அழுதான். கடைசியில் உயிருக்கு பயந்து அவன் இரும்பு பெட்டி சாவியை கொடுத்து விட்டான். இருந்த பணம் முழுவதையும் கொள்ளைக்காரன் மூட்டை கட்டி கொண்டு போய்விட்டான். பணக்காரன் அழுது கொண்டிருந்தான். அவனை தேற்ற யாரும் வரவில்லை. அழுது தொழுது கேட்டாலும் இரக்கப்பட்டு சிறிது பொருள் கொடுக்காதவர்கள் அடித்து உதைத்து கேட்பவர்களுக்கு பயந்து இருப்பதையெல்லாம் கொடுத்து விடுவார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.